திமுக சார்பா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களமிருக்கிறாரு. அதிமுக சார்பா வி.டி. நாராயணசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பா கலை அரசு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா பிரகாஷ்குமார் அவர்கள்னு சொல்லி 4 பேர் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. கடந்த கால தேர்தல் வரலாற்றை மையமா வச்சு பார்த்தோம்னா இந்த போடி நாயக்கனூர் தொகுதியில அதிமுக தான் ஜெயிக்கணும். ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த போடி நாயக்கனூர் தொகுதியில அதிமுக ஜெயிப்பாங்கன்னு கேட்டா ஜெயிக்க மாட்டாங்க. அது எப்படிங்க? 2011 அதிமுக தான் ஜெயிச்சாங்க, 2016 அதிமுக தான் ஜெயிச்சாங்க, 2021 அதிமுக தான் ஜெயிச்சாங்க. அப்ப 2026 அதிமுக தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது கரெக்ட் தான். ஆனா 2011 டு 2021 சொல்லி இந்த 3 தேர்தலுமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக சார்பா போட்டிட்டு இருந்தாரு. இப்ப அவரு திமுக சார்பா போட்டிடுறாரு. இப்ப திமுக சார்பா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிடுறதுனால முதல்ல திமுக காரங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக சார்பா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதே போடி நாயக்கனூர் தொகுதியில போட்டிட்டப்ப அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இப்ப ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக திமுகவோட உதயசூரிய சின்னத்துல ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பா இருக்கிற செய்யுது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கண்டிப்பா உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே கூட ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக நிக்கிறதுனால திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஓட்டு போறதா நினைச்சுக்கிட்டு பல பேர் ரெட்டலைக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தியரிஸை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பல வகையான தியரிஸ் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னோட அரசியல் கரியர்ல பல தவறுகளை பண்ணியிருக்காரு, பல வாய்ப்புகளை தவற விட்டுருக்காரு. இப்படி அவரு பல தவறுகளை பண்ண பிறகும் பல வாய்ப்புகளை தவற விட்ட பிறகும் கூட மக்கள் அவர் மேல கோவப்பட்டதை விட பரிதாபப்பட்டது அதிகமே. அதனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூர் தொகுதியில ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு போன முறை ரெட்டை வாக்கு போட்டவங்கள பாதி பேரும், போன முறை உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்கள பாதி பேரும் ஓட்டு போட்டாலே ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களோட பாதி ஓட்டு, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களோட பாதி ஓட்டு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வரணும்னா திமுகவோட கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக உழைக்கணும், உள்ளடி வேலைகள்ல ஈடுபடாம இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயமே.